பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி அதிகாரிகள் ஊழியர்கள் சங்கங்கள் சார்பில் கோவையில் ஆர்ப்பாட்டம். சிறந்த முறையில் வாடிக்கையாளர் சேவை கொடுப்பதற்கு போதுமான ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும். வாடிக்கையாளர்களின் வங்கி கட்டணங்களை குறைக்க வேண்டும். தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். வாரத்தில் 5 நாட்கள் வேலை. பழைய ஓய்வூதியம். வங்கி செயல்பாடுகளில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. கிராஜுவிட்டி 25 லட்சமாக உயர்த்த வேண்டும். வங்கி பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். வங்கி ஊழியர் அதிகாரிகள் வங்கி இயக்குனர் பதவி நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் வங்கி ஊழியர் அதிகாரிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மார்ச் மாதம் 24 முதல் 25 வரை தேதிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கோவையில் IOP கிராஸ்கட் ரோடு கிளை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு NCPE கதிர்வேல் தலைமை தாங்கினார். கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் சையது இப்ராஹிம், அதிகாரிகள் தலைவர் ஆனந்தன், NCPE தலைவர் யுவன் சங்கர், AIPOA தலைவர் சசிதரன், PEFI தலைவர் மகேஸ்வரன், INPOC தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள். மத்திய அரசே வங்கித்துறையில் 5 நாள் வேலை வாரம் 5 நாள் வேலை வாரம் உடனடியாக அமல்படுத்து. உடனடியாக employees we demand our demand just and right our demand just and right high handed attitude of DF is down. மத்திய அரசுக்கு எடுத்துரைத்து விட்டோம். மத்திய அரசு நம் மீது மிகவும் மோசமாக நம்மை ஒரு ஊழியர்களாக கூட மதிக்கவில்லை என்று தெரிகிறது. ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் 5 நாள் வேலை, 2 நாள் சனி ஞாயிறு லீவு. இது எல்லா துறையிலும் இருக்கிறது, வங்கித்துறையில் மட்டும் இல்லை. இன்று எல்லா விதமான டெக்னாலஜியும் வங்கியில் வந்தாச்சு. 2 நாள் லீவ் கொடுக்கறதுனால வங்கிக்கு எந்த விதமான இழப்போ பிரச்சனையும் வரப்போவதில்லை. இது ஒரு சாதாரண விஷயம். உலகத்திலே பல இடங்களிலே 4 நாட்கள் வேலை, 3 நாட்கள் கூட வேலை என்று அரசு அறிவித்திருக்கின்றது. இங்கு நாம் வழக்கமாக இருக்கின்ற அந்த 2 நாள் வேலை லீவ் இருக்கு. இன்னும் அடுத்த 2 நாள் லீவ் தான் கேட்கிறோம். வங்கி அதிகாரிகள் நாட்கணக்கிலே மணிக்கணக்கிலே அலுவலகத்திலே அமர்ந்து காலை 9 மணி முதல் நைட்டு 12 மணி வரைக்கும். அன்னைக்கு ஒரு தனியார் துறையிலிருந்து ஒரு பெண் தோழியர் வந்திருந்தாங்க. நான் 1 மணிக்கு வீட்டுக்கு போறேன், காலையில் 9:30 ஆஃபீஸ் வந்துடுறேன், 1 மணிக்கு வீட்டுக்கு போறேன். என் குடும்பத்தை சரியாக கவனிக்க முடிகிறது இல்லை. என் கணவருக்கு என் மீது வெறுப்பு வந்து விட்டது, குடும்பத்தில் பிரச்சனை. வேலைக்கு போயிடுறாங்க. ஒரு 2000 கிடைக்குதா, உடனே ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க. பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க, ஆனால் தெருவா சுற்றுறாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு கொண்டு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு வங்கி பணி ஒரு 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தா இன்றைக்கு அது இன்றைக்கு சொசைட்டிக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். இன்னைக்கு தொழில்கள் அதனால் இன்னைக்கு ஒன்று மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும். இதெல்லாம் புரிந்து கொள்ளாத மத்திய அரசு இன்று இருக்கின்றது. அதை விழிப்புக்கு கொண்டு வர வேண்டும். நமது தொடர்ந்து போராட்டங்களில் மட்டும்தான் இது செயல்படுத்த முடியும். கடந்த காலையிலே பார்த்தால் நமது போராட்டம் பல விஷயங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதை போல இந்த போராட்டமும் வெற்றி பெறும். இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் வருகின்ற காலங்களிலே அடுத்த வாரம் ஒரு ஊர்வலம் நடத்தலாமா அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஊர்வலம் நடத்தி இந்த அரசாங்கத்தின் கவனத்தை நாம் ஈர்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 1 வருஷம் ஆயும் இந்த மத்திய அரசு அமைதியாகவே இருக்காங்க. நம்ம கேட்குற விஷயம், இப்போ நம்ம பொதுத்துறை வங்கிகளில் அனைத்து துறைகளிலுமே 5 நாள் வேலை இருக்கு. RBI எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் 5 டே தான். LIC எல்லா பொதுத்துறையிலுமே 5 டே தான் இருக்கு. ஆனால் வங்கித்துறைக்கு மட்டும் 5 டே தர மறுக்கிறாங்க.